ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை கொடி வந்து எப்படி தொட்டியில் வச்சு வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வெத்தலை கொடி எப்படி வளர்க்குறதுன்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கீழே வச்சு வளர்த்துருந்தோம். அதுலேருந்து எப்படி கட்டிங்ஸ் கட் பண்ணி அந்த கட்டிங்ஸ்லேருந்து எப்படி வந்து வெத்தலை கொடி வளர்க்குறதுன்ட்டு அதில் டீட்டெயில்டாக காட்டியிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாடி தோட்டத்தில் எப்படி வைக்கிறதுங்க, மாடி தோட்டத்தில் வைக்கும் போது அதோட பராமரிப்புகள் எப்படி, அதில் உரங்கள் எப்படி, எனக்கு புதுசாக துளிர்கள் வர மாட்டேங்குதுன்ட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் முக்கியமான ஒரு 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து சத்துக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சத்துக்கள் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நாங்கள் வைக்கும் போது வந்து இந்த பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் பகுதி பக்கத்தில் வச்சுருந்தோம். அது போர் போட்டு அந்த மண்ணெல்லாம் வெளியில் வந்திருக்கும், அது இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மண் சாதாரணமாகவே கீழே எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வளமாக இருக்கிறதுனால அதனால செழிப்பாக வந்து நல்லா படர்ந்து போய்கிட்டே இருக்குது. இதுவே மாடி தோட்டத்தில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தான் வந்து ஃபீட் பண்ணணும் தேவையான சத்துக்களை. அதுக்கான பர்ஃபெக்ட் பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செம்மண் இருக்கலாம். செம்மண் வந்து ஒரு 40%, உங்களுக்கு வந்து உரங்கள் வந்து ஒரு 30லேருந்து 35%, மீதி இருக்கிற சதவீதம் வந்து ஆத்து மணல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிங் மிக்ஸில் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கு கண்டெய்னர் என்ன மாதிரி கண்டெய்னர் வேணால் வச்சுக்கலாம். கண்டெய்னர், மண் தொட்டி, நீங்கள் க்ரோ பேக் எதுவாக இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி உரம் கொடுத்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து செழிப்பாக வரும். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நிழல் பகுதியில் வைங்க. நான் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிழல் பகுதியில் தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிழல் பகுதியில் தான் இருக்குது. நிழல் பகுதியில் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஓரளவுக்கு நிழல் பகுதியில் தான் நல்லா வளரக்கூடியதுங்க. இந்த நிழல் பகுதியில் வந்து வைக்கும் போது உங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிக வெயிலில் வந்து இலைகள் சுருண்டு போகிறது, கருகி போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. இலைகள் கருகி போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அதில் முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றுறது. ஸோ நிழல் பகுதியில் வச்சுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. அந்த மேலே இருக்கிற மண் வந்து காஞ்சு போனால் மட்டும் ஊற்றுங்க. அந்த மேலே இருக்கிற மண் காயமாக ஓரளவுக்கு ஈரப்பாக இருந்தால் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ அது தேவையாக இருந்துச்சு நம்ம தண்ணி ஊற்றும் போது ஓரளவுக்கு செடி ரொம்ப செழிப்பாகவே வளரும். மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. பழைய இலைகளை கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா புது துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மாடி தோட்டத்தில் மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சத்து வந்து ஒரு இலைகளுக்கும் காய்களுக்கும் கொடிகளுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி தான் நம்ம கொடுக்குற சத்து போகும். பழைய இலைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா புது இலைகள் வளர்கிறதுக்கு சத்து அந்த அளவுக்கு கரெக்டாக கிடைக்காது. பழைய இலைகளுக்கும் சத்து போகும், புதிய இலைகளுக்கும் சத்து போகும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துலலாம் வந்து பழைய இலைகள் வந்து பெருசாக இருக்கும், புது இலைகள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கெலாம் காரணம் என்னென்னா, பழசுலேயே சத்து வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பழசை கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா புதுசு துளிர்கள் அதிகமாக வரும், புது கொடிகள் நல்லா படரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த 3 விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வெத்தலை கொடி மாடி தோட்டத்தில் ரொம்ப அருமையாக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பழைய வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கட்டிங்ஸ்லேருந்து எப்படி வளர்க்குறது எல்லாமே அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு மாடி தோட்டத்தில் எப்படி வச்சு பராமரிக்கிறதுன்ட்டு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from your Organic Terrace. Have a happy growing day.